வணக்கம். இன்றைக்கி படித்ததில் பிடித்தது என்ற வரிசையில் தந்தையின் கைரேகைகள் என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் பார்க்க போகிறோம். படித்த முகநூல் செய்தி ஒன்று படிந்தது மனதில் அன்று. வரித்த வரிகளாய் கொண்டு வடித்தேன் கவிதையாய் என்று. தந்தையின் வயதின் தள்ளாமை, கால்கள் சொல்லியது எல்லாமை. கைகளில் இல்லை வலிமை, பற்றி நடக்க வழியும் இல்லை. கால்கள் தரையை தேய்க்க, கைகள் சுவரினை தாங்க, சுற்றி சற்றே நடைபோட்டு கைப்பற்றி மகிழ்வார் பேரனோடு. பிடித்து நடந்த கைகளால் இழுத்து நின்றது சுவரும். மங்கியது சுவரின் வர்ணம், பொங்கியது மருமகள் மனம். கால்கள் வலுவிழந்த போது கைகள் எண்ணெய் தேய்த்திட, எண்ணெய் கைகள் சுவர் பிடிக்க, கைரேகைகள் அடையாளமானது. எண்ணெய் கரைகளாய் சுவரில் கைரேகைகள் பதிய கண்டு விண்ணை தொடும் ஓசையில் வசைபாடினாள் மருமகள் அன்று. வெட்கி குனிந்த தந்தைக்கு மகனும் தந்தான் தன் பங்கிற்கு. சுவரில் கைகள் வைக்காமல் இனி கவனமாய் நடங்களேன் என்று. சுவரை தொடாது சில காலம் நடக்க முயன்ற தந்தையும் வீழ்ந்து எழுந்து நடந்த பின் படமாகி போனார் சுவரில். தந்தை மறைத்து போனாலும் தடயங்கள் மறைத்து போகாது. பதிந்த கைரேகை பிள்ளையின் இதயத்தின் துடிப்பாய் போனது. வருடங்கள் உருண்டு போனதில் வீடும் இருண்டு போனது. வர்ணம் செய்து பொலிவு பெற தருணமும் தழைத்து வந்தது. தன் கைகள் பிடித்த தாத்தாவின் கைரேகைகள் அழியக்கூடாது. பேரன் சொன்ன வார்த்தைகளில் பேச மறந்தார் வர்ணம் பூச வந்தவர். தந்தையின் கைரேகை வண்ணம் கொஞ்சமும் அழியா வண்ணம் வீட்டிற்கு பூசினார் வர்ணம். அச்சுவரும் பெற்றது தனித்துவம். கைரேகைகள் செய்த மாயம் வரைபடமாய் பெற்றது வடிவம். பேரனின் பள்ளி போட்டியில் பரிசாய் மாறிய கைவண்ணம். மகனும் மருமகளும் அன்று நிந்தனை செய்து இருந்தாலும் நற்சிந்தனை தந்த பேரனால் தந்தை கைரேகைகள் தந்தன நல்லாசிகள் மூவர்க்கும் என்று. இந்த கவிதையின் படைப்பாளிக்கு நல் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.